உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், அப்படியே குரு பெயர்ச்சி வந்தனால மோஸ்ட் பவர்ஃபுல்லான மாதமான ஜூன் மாத பலன்கள். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த தடவ இல்ல. நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமா போட்றலாம். ஓகே வாங்க. இந்த ஜூன் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? குரு வேற பெயர்ச்சி ஆயிட்டாரு. பெயர்ச்சி ஆனவுனே ஏதாவது நல்லது பண்ணுவாரா? இல்ல வெயிட் பண்ண வப்பாரா? ஆனா இந்த தடவ கோச்சாரம் அப்படி இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு மாரியான ஒரு மிக்ஸ் மேட்சான பலன குடுக்குற மாரியான ஒரு கோச்சார அமைப்பு. அதாவது இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாரி ஒரு பக்கம் கான்செப்ட். இல்லாட்டி நண்பனுக்கு நண்பன் 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறது. இந்த கான்செப்ட் ஒண்ணு இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான அமைப்புல இந்த தடவ தேவகுரு, அசுரகுரு 2 பேரும் இணைந்து கடகத்துல இருந்து அருள் பாவிக்கக்கூடிய ஒரு மாதமா, த மோஸ்ட் பவர்ஃபுல் மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆரம்பிக்கும்போது 1ஆம் தேதியே குரு பாய் பாய் சொல்லிட்டு உச்ச வீடான கடகத்தை நோக்கி தன்னுடைய பெயர்ச்சி ஆரம்பிக்கிறார். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 2ஆம் தேதி வந்து குரு வந்து கடகத்தில் அமர்ந்து விடுவார். ஸோ குருவோட பொசிஷன் மிதுனத்தில இல்ல கடகத்தில இருக்க போகுது. ஓகே. அதுக்கு முன்னாடி எப்பயும் போல சனி 12ஆம் வீடான மீன வீட்ல இருக்க போறாரு. அதுக்கு கீழ 11ஆம் வீடான கும்ப வீட்ல ராகுவோட அமைப்பு இருக்கு. பிளேஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் வந்தோம்னா, சிம்ம வீட்ல கேது அப்படியே தான் இருக்கிறார். விருச்சக வீட்டிலிருந்து தன்னுடைய பயணத்தை இந்த தடவ சந்திரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். எகைன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, மிதுன வீட்ல உட்கார்ந்திருக்காரு. ஆட்சி பலம் வாங்கி புதனும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான மேஷ வீட்ல பலம் பொருந்தி அமர்ந்திருக்கிறார். சூரியன் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய ரிஷப மாதத்தில் சூரியன் தன்னுடைய சஞ்சாரத்தை இருப்பை வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு மாதம் ஆரம்பிக்கும்போது இருக்கு. ஓகே. இதுக்குள்ள என்ன பெயர்ச்சி ஆகப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் என்ன பண்ண போறார் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு தன்னுடைய பயணத்தை நோக்கி நகரப் போகிறார். ஓகே. சரி வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்கன்னு பார்த்தா தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த மிதுன ராசினியர்களுக்கு மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படிலாம் இருக்க போகுது என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பமே கொஞ்சம் அதிரடியா கலக்கலா ஒரு ஒரு த பிளஸிங் த ஷவரை நீங்க வந்து ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பாக இந்த ஜூன் மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. யாருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இதுவரைக்கும் தலைக்கு மேல ஜென்ம குரு வனவாசம்பாங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம அந்த அளவுக்கு ஒரு மாறி போட்டு பாடா படுத்தின குரு டாட்டா பாபி சொல்லிட்டு 2ஆம் வீட்ல வந்து உட்கார போறார். தனக்காரகன் தனஸ்தானத்துல அமர்ந்த தாண்டி வேற ஏதாவது பாக்கியம் இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிந்து இல்ல. சோ அதுவே ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை இந்த தடவ மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 12ஆம் வீட்டு அதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது. ராசிநாதன் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்து இருக்கிறது. 10வதுக்கு 3ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் போய் 12ஆம் இடத்துல அமர்தல், திரும்ப வந்து தனக்குள்ளேயே உட்கார போறது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா, முதல் ஒரு 15 நாட்கள் மிதுனத்துக்கு கொஞ்சம் நெறைய டைலமா எட்டி பார்க்கும். மிதுன ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் ஆரம்பம் என்பது ஒரு புது நம்பிக்கையோடு, உத்வேகத்தோடு பிறக்கக்கூடிய அமைப்பாகவே இருந்தாலுமே, நெறைய பேருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயம், வாழ்வியலை பற்றியான ஒரு பயத்த அது உருவாக்கும். எதை சார்ந்துன்னா, வேலை சார்ந்து. ஏன்னா, என்னதான் இருந்தாலுமே 10ஆம் இடத்துல சனியுடைய பவர்ஃபுல்லான பிளேஸ் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் ஓகேவா இருந்தாலும், இங்கேருந்து குரு 10ஆம் வீட்டு அதிபதியோட இந்த பார்வைய வந்து வாங்க போறாரு. 10வதுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியோட பார்வையும் உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு விழப்போகிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுன்றது கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். அன்எக்ஸ்பெக்டடான செலவுகள், அன்வான்டடான சில தாட்ஸ்கள் வந்துட்டு போகும். அது மட்டும் இந்த தடவ கொஞ்சம் கம்மி பண்ணிப்போமா? தேவையில்லாத தாட்டுக்குள்ள இந்த தடவ மிதுன ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு பொய்க்க வேணாம். நெறைய பேரோட பூட்டிக்கும், பொறாமைக்கும் இந்த தடவ மிதுனம் ஆளாவீங்க. நெறைய பேர் வந்து இந்த தடவ கொஞ்சம் என்ன சொல்றது? உங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. அந்த ப்ளேமிங்க்கு நீங்க ஆன்ஸர் சொல்ல முடியாம நீங்க சில இடத்துல கோவப்படுவீங்க. அது ஒரு மாரியான ஒரு சில சினாரியோவ முதல் 15 நாட்கள் உருவாக்கும். அதுல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். ஏன்னா, இந்த குரு, சுக்கிரனுடைய அ அந்த பொசிஷன் அப்படி இருக்குல்ல. அது 2ம் ஒரு இடத்துல இருந்து இந்த கிரக யுத்தம் 2ஆம் இடத்துல நடத்துதா, அது வாயில தான் 2ஆம் இடமே. அதன் மூலமாக சில சில தொந்தரவுகள் வரும். உங்கள பத்தி எல்லாருக்கும் இந்த தடவ நீங்க பேச்சு பொருளா மாறுவீங்க. நல்லது தானே! எல்லாரும் உங்கள பத்தி பேசுறாங்கன்னா என்ன விஷயம்? நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ மிதுன ராசிக்காரங்க வளர்ந்துட்டீங்க. இன்னுமே வளர தான் போறீங்க. அந்த பிரபஞ்சமே நெனச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றி அமோகமா இருக்கு. குரு பேஜ்லேருந்து நான் சொல்லிட்டே இருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்பன்ற மாரி இந்த வந்துருச்சு. இப்ப வந்திருக்காரு பாவம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு 4, 5 நாளுக்கு அப்புறம், ஒரு 10 நாளுக்கு அப்புறம், "எப்பா குரு வந்துட்டேல்ல கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் குடுத்துட்டு போப்பான்னு" கேட்போம். அதுவரைக்கும் ஒரு 10 நாளைக்கு அவர விட்டுருவோம்.
15ஆம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய அமைப்பு அப்படின்றது ரொம்ப சூப்பரா, அதுவும் உங்களுடைய 10ஆம் இடத்தில் விழப்போகிறதுன்றதே வாவ்! சூப்பர். 10ஆம் இடத்து சனியுடைய அமைப்பை குரு சுபத்துவப்படுத்த போறார். ஸோ, அதனால வேலையில இதுவரைக்கும் இருந்த சுணக்க நிலை மாறும். ஆனா, சில பேருக்கு உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் நல்லா இல்லாத பட்சத்தில தப்பா எடுத்துக்காதீங்க. சில பேருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்புகளும் உருவாகும். ஏன்னா, குரு இருந்த இடத்தை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவாரு அப்படின்னு நான் பால்லாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவார்ன்ற அமைப்புல 2ஆம் இடம் தான் குடும்பம். 2ஆம் இடம் தான் வந்துட்டு வருமானம். 2ஆம் இடம் தான் வாய். 2ஆம் இடம் தான் வார்த்தை. 2ஆம் இடம் தான் உணவு. இதுல எல்லாம் ஏதாவது ஒரு கண்ட்ரோல குரு தன்னோட கையில எடுத்துப்பாரு. அந்த இடம் கொஞ்சம் ஹோல்ட் ஆகும். அந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகும். அப்போ வருமானம் வர்றதுக்கு என்ன பண்ணலான்ற மாரி யோசிப்பீங்க. செலவுகள் கொஞ்சம் நீங்க போட்ட எஸ்டிமேஷனோட அதிகமாகற மாரியான அமைப்புகள் உருவாகும். செலவ எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்ற எண்ணம் அதே மாரி வருமானம் சார்ந்த நெறைய கேள்விகளும், அதற்கான பதில்களும் தேடி அலையக்கூடிய மாதமாக இந்த மாதம் மிதுனத்துக்கு இருக்கும். திடீர்னு வந்து கேட் அண்ட் த வால் மாரி வச்சிருப்பாங்க. 15 தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் வந்து உட்கார்ந்தப்புறம், வேலை சார்ந்த இடத்துல ஒரு விதமான பயத்தை உருவாக்குறார். ஏன்னா ராசிநாதன் வந்து அதுவரைக்கும் ஆட்சி பலம் பொருந்தி உட்கார்ந்திருப்பாரு. அப்போ புத ஆதித்ய யோகம் கிரியேட் ஆகும். எப்போ வரைக்கும் 22ஆம் தேதி இருக்கு. 15லருந்து 22 வரைக்கும் சூப்பரா இருக்கு டைம் பீரியட். நீங்க நெனச்சது நெனச்ச மாரியே நடக்கும். நெறைய பேருக்கு புதிய இன்டர்வியூ வரும். அதுல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவ்வளோதான் கிளம்பிடுவோன்றவங்கலாம் இல்ல வா வான்னு கூப்பிட்டு உங்கள வச்சு வேலை குடுப்பாங்க. நெறைய பேரு புதிய பயிற்சிகள் போவீங்க. ஏஐ மூலமா சில பேர் கத்துக்க பார்ப்பீங்க. நெறைய பேர் புதிய ஆப் கிரியேட் பண்ணுவீங்க. யாரெல்லாம் வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஹெச்ஆர் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, கம்ப்யூட்டரே கணினியே இயக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறீர்களோ, அத்தன பேருக்கும் இந்த தடவ லாபகரமான அமைப்பாக மாறப்போது. பெருசா ஒண்ணும் நஷ்டம் இல்ல. ஆனா, நஷ்டம் வந்துருமோன்ற மாரி ஒரு பயம் காட்டும். அது ராகுவோட பொசிஷனும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஸோ, அதனால அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. அதாவது ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கிற மாரி இருக்கும். இந்த ஒரு 15 நாளைக்கு. கம்ஃபர்ட்டா தான் இருப்பீங்க. பட் ஸ்டில் மென்டலி ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடைய அமைப்பை பொறுத்து. ஏன்னா, காலபுருஷ தத்துவத்துல இந்த 4ஆம் இடம் தான் அமர்ந்திருத்தல்னு பேரு. அந்த இடத்துல வந்து குரு உட்காரும்போது, நீங்க இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆறதுக்காக சில விஷயங்கள் உண்டு. இப்ப சில பேர் ஊருக்கு போவீங்க, அங்கேயே மாட்டிப்பீங்க. வரதுக்கு 2, 3 நாள் டிலே ஆகும். இல்ல சில பேர் இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போலான்னு நெனைப்பீங்க. பட் அதே மாரி இருக்கும். ஏன் சோஃபா மாத்தலாம்? இது கொஞ்சம் நல்லா இல்லையே! வேற மாத்திப்போன்னு நெனைப்பீங்க. ஆனா இருக்கட்டும் இந்த மாசம் சம்பளம் வரட்டும் மாத்திக்கலாம். இந்த மாரி ஏதோ ஒரு உட்கார்ற இடத்துல ஒரு மாரி உட்கார்ந்திருக்கிற இடத்துல, திங்க் பண்ற இடத்துல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஜோன ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். நெறைய நட்புகள் மூலமாக ஆதரவு கிடைக்கும். ராசிநாதன் வலுத்திருக்காருன்ற போது ஒரு தைரியம் பிறக்கும். நெறைய பேருக்கு இடம் மாற்றம், வீடு மாற்றம், வண்டி மாற்றம் கண்டிப்பா உண்டு. மிதுன ராசிக்கார குழந்தைகளுக்கு கண்டிப்பா இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருக்கிற வீட்ட விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது, பெரிய விரிவாக்கம் பண்றது, ஒரு புதிய ஒரு விஷயத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறது, வருமானத்திற்காக ஒரு புதிய இடம் பெயர்தல்ன்ற மாரி மிதுனத்துக்கு இந்த தடவ மிகச்சரியான ராஜயோகம் மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய பேருக்கு இந்த தடவ ஒரு தலைமைத்துவமான ஒரு பொறுப்புகள் வரும். எல்லாரும் உங்களையே தேடி வருவாங்க. ஏன்னா நீங்க ப்ரூவ் பண்றீங்க. யாருமே ஒரு மாரி தள்ளி வச்ச எல்லா மிதுன ராசிக்காரர்களும் இந்த தடவ, "நீ தான் வேணும், நீ தான் வேணும், நீ தான் வேணும்னு" அடம் பிடிச்சு எல்லாரும் கூட்டிட்டு போற அளவுக்கு உங்கள் மீதான ஒரு அபிப்பிராயம் அது கிடைக்கும். ஏன்னா, ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் இந்த 11ஆம் இடம். இந்த ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ன்னு சொல்லக்கூடிய இந்த 11ஆம் இடத்துல தான் 11ஆம் வீட்டதிபதி ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்திருக்காரு. அதுவும் செவ்வாயா வேற இருக்காரு. கொஞ்சம் கோவத்தோடு கூடிய, உரிமையோடு கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நட்பு வட்டத்துக்குள் நீங்க பழகக்கூடிய ஆட்களுக்குள் நடக்கலாம். அதனால அதில கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ வீட்ல பேச்சல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது இது எப்படி சொல்றதுன்னா, சரி சொல்லுவோம். 12ஆம் வீட்டு அதிபதி உட்கார்ந்திருக்காரு உள்ள ராசியில அது ஓகே. அவர் திரும்ப 2ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. ஸோ இந்த 12, 2 இயங்கி நடுவுல இயங்கக்கூடிய உங்களுக்குன்னா கொஞ்சம் சில பேருக்கு நீங்க ஒரு இடத்துல, வீட்ல அவங்க ஒரு இடத்துல இருக்கிற மாரியான சினாரியோ, இல்ல நீங்க ஹால்ல இருந்தா அவங்க பெட்ரூம்ல இருக்கிறது புரியுதுல்ல. இந்த மாரி சின்ன சின்ன ஊடல் ஊடல்ன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்தின் கட்டாயத்திற்கான சில பிரிவுகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் டயர்ட்னஸ் அதிகரிது. கொஞ்சம் அந்யோன்யத்திலும், தாம்பத்தியத்திலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு 10 நாள் தான். அதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போயிட்டு வர விஷயத்துல கவனமா இருக்கணும். மத்தபடி எல்லாமே சூப்பர். நெறைய பேருக்கு வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, புதிய இன்வெஸ்ட்மென்ட், எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே குரு குடுப்பார். அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். ஏன்னா, அவர் 8ஆம் இடத்தையும் பார்வை செய்ய போறார். அந்த 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம். அதனால எதிர்பாராத அளவுக்கு திடீர் அதிர்ஷ்ட காற்று உங்களை நோக்கி வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடம் தான் இந்த மையி, மாந்திரீகம், அதர்வனம்.
ஸோ இதன் மூலமாக ஏதாவது நம்பிக்கை இருந்து நீங்க அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் இந்த தடவ தவிடுபடி ஆவதற்கான வாய்ப்பை குரு குடுப்பார். நெறைய பேருக்கு இந்த மூலிகையோடு கனெக்ட் ஆவீங்க மிதுன ராசிக்காரங்க இந்த தடவ. அதன் மூலமாக உங்களுக்கான ப்ராஃபிட்டு 2 மடங்கா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பிரபஞ்சத்தின் பேராற்றலால் உங்களுடைய பிரம்மாண்ட வெற்றி காத்திருக்கிறது இந்த மாதம். அவ்வளவுதான். ஒண்ணும் பெருசா நெகட்டிவா சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் கம்முனு இருக்கணும். அது மட்டும் தான். ஏன்னா சூரியன் மேல தலைக்கு மேல வந்து உட்கார போறாரா, கோவம் பிச்சுக்கிட்டு வரும். நம்ம ஒழுங்கா தான் பண்ணுவோம். எப்பயும் போல நம்மள தான் ப்ளேம் பண்ணுவாய்ங்க. என்ன பண்றது? கொஞ்சம் கோவம், ஹீட்டு, வார்த்தையில மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். மத்தபடி சூப்பரா இருக்கு. படிக்கிற மிதுன ராசிக்கார பிள்ளைங்க படிப்புல ஒரு சின்ன ஒரு ஒரு நிலைப்பாடுல கம்மியா இருக்கும். நான் 2ஆம் இடம் தான் படிக்கிற இடம். அந்த இடத்துல வந்து குரு உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல 12ஆம் வீட்டு அதிபதி தூக்கமா வருது. படிக்கவே முடியாது. கடுப்பா இருக்கும். ஏன்டா ஸ்கூல் திறக்குறாங்க இதெல்லாம் இருக்கும். இல்ல ஸ்கூல் திறந்தும் ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமையெல்லாம் உருவாகும். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். மிதுனராசிக்கார குழந்தைங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். நெறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நட்புகள் மூலமாக நல்லதுகள் நடக்கும். சந்தோஷமா இருக்கும். சௌபாக்கியம் கிடைக்கும். முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். வருமான உயர்வுக்காக சில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. சில பேர் இன்சூரன்ஸ் பண்ணுவீங்க. சில பேர் ஆர்டி மாரி, எஃப்டி மாரி ஏதோ ஒண்ணு போடுவீங்க. அதன் மூலமாக ஒரு பண வரவுக்கான ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ முன்னுக்கு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்வீங்க. எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சணுன்றது மட்டும் தான் மைண்ட்ல வெறியா இருக்கும். நெறைய இடம் பார்ப்பீங்க, வீடு பார்ப்பீங்க, மனை பார்ப்பீங்க, டிராவல் பண்ணுவீங்க. இன்னும் 2ஆம் இடம் என்பது குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இடம். குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் 40 வயது தாண்டிய மிதுன ராசிக்காரர்களுக்கு. கொஞ்சம் வேலையில கவனமா இருக்கணும். வேலையில மட்டும் தான் கவனமா இருக்கணும். ஏன்னா வேலையும் 10ஆம் இடம் தான். குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு வேலை சுபத்துவமா தான் இருக்க போகுது. இருந்தாலுமே நம்மளுக்கு தசாபுத்தி என்ன ஓடுதுன்னு தெரியாது. வேலை பார்க்குற இடத்துல கவனமா இருக்கணும். கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். 2 மணி நேரம் வேலை பார்க்குற இடத்துல 5 மணி நேரம் வேலை பார்க்குற மாரி சில சினாரியோ இருக்கும். அதன் மூலமாக டயர்ட் ஆகும். பாடி டீஹைட்ரேட் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அடிக்கடி நல்ல சத்துள்ள உணவ எடுத்துக்கணும். இந்த நேரம் அப்படித்தான் இருக்கு. அத மட்டும் பார்த்துக்கோங்க. 60 வயது தாண்டிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய மேன்மை கிடைக்கும். 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படின்றது தூங்க முடியாம தவிச்ச அத்தன பேருக்கும் நல்ல தூக்கம் வரும். கால் வலி, முட்டு வலி, இடுப்பு வலி லைட்டா எட்டி பார்க்கலாம். அதனால அதுக்கான மருந்துகள கரெக்ட்டா மேற்கொள்ளுங்க. இந்த 10ஆம் இடம் என்று சொல்வது தொடை சார்ந்து, முட்டி சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள். அதனால அது 2யும் கவனமா பார்த்துக்கணும். சில பேருக்கு இந்த காஃப் மசில்லாம் புடிக்கும். அதனால அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. கால் பாதத்துக்கு கொஞ்சம் அப்பப்போ வந்து நீங்களே மசாஜ் பண்ணிக்கங்க. கால் வலி எட்டி பார்க்கலாம், முதுகு வலி எட்டி பார்க்கலாம். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. புதிய உத்வேகம், புதிய அத்தியாயம் உங்களுக்கு இந்த மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. என்ன தெய்வத்த வழிபாடு பண்ணலாம்? திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும். அத தாண்டியும் இந்த தடவ எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்காரங்க ஏதாவது கோவில்ல, காவல் தெய்வ கோவில்ல போய் நல்லெண்ணெய் வாங்கி குடுத்து ஒரு விளக்கேத்தி விட்டு வாருங்க. இல்ல கோவில்களுக்கு ஒரு நல்லெண்ணெய் 1 லிட்டர் வாங்கி குடுத்து பாருங்க. தேவையில்லாத கருமிகளா இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி, தேவையில்லாத வியாபாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி, தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி, இந்த தடவ நிவர்த்தி ஆகும். கர்மா கிளென்ஸ் ஆகக்கூடிய டைம். சரியா முறையா பயன்படுத்திக்கங்க. கோவில் வழிபாடு மேற்கொள்ள கோவில்களுக்கு ஏதாவது பண்ண மிதுன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் 100 விழுக்காடு கட்டாயமா உண்டு. மிதுன ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நெறைய மிதுன ராசிக்காரங்க இந்த தடவ மயில் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நெறைய மயில் பார்க்கறது, மயில் தோகை பார்க்கறது, மயில் தோகையில ஏதாவது ட்ரெஸ் வாங்குறது, மயில் தோகை உங்க கையில கிடைக்கிறது. நீங்க போம்போது ஏதாவது வண்டியில மயில் போட்டு இருக்கிறது. வேலும் மயிலும் துணைன்னு போறது. இதெல்லாம் மிதுன ராசிக்காரர் கண்ல படும். ஃபோன திறந்தாலே மயில் பறக்கும். ஆகாய தத்துவம் இயங்கும். சனியோட, குருவோட அமைப்பு போகும்போது ஆகாய தத்துவம் இயங்கும். இன்ட்யூஷன் பவர் அதிகமா இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஞான மார்க்கத்துல பயணப்படுத்தும். ஒரு மாரி அமைதியா இருந்தா போதுன்ற மாரி உள்ளுக்குள்ளான அமைதி பிறக்கும். இந்த தடவ இதெல்லாம் மிதுனத்துக்கு நடக்கும். சூப்பரா இருக்கு டைம் பீரியட். நெறைய இந்த தடவ 555 அப்படின்ற நம்பர் உங்க கண்ல படும். பட்டான கமெண்ட்ல சொல்லுங்க. 55ன்ற நம்பர் படும். ஏன்னா வண்டி வாகனத்துல போம்போது 44ன்ற நம்பரும், 55ன்ற நம்பரும் உங்க கண்ல படும். இந்த ஏஞ்சல் நம்பர்லாம் உங்களுக்கு நியூ பிகினிங்கும், புதிய பிரம்மாண்ட வளர்ச்சியும் உங்களை நோக்கி வரப்போறத சொல்லக்கூடிய சமிக்கைகளாக உங்களுக்கு பிரபஞ்சம் காட்டும். ஸோ மிதுனத்துக்கு முன்னுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.